முதலமைச்சர் அவர்கள் இந்த மின்வெட்டு பிரச்சனையில் தீவிர கவனத்தை செலுத்த வேண்டும். பாருங்க, நான் பப்ளிக் கை கொண்டு வச்சிருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு கரண்ட் போய், இந்த சம்மர்ல கரண்ட் போய் குழந்தை அழுதுச்சுன்னா என் கோபம் அரசு மீது திரும்பும். ஃபியூஸ் கேரியர் பிடிக்கிட்டு போறாங்க, சபடாக்ஸ் பண்றாங்க, ஒயர் வெட்டி விடுறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா பொதுமக்களான எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. எனக்கு வீட்டுல கரண்ட் வரும். சோ தீவிர கவனத்தை செலுத்தி தமிழக அரசு இது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று, மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களுக்கு ஏகப்பட்ட துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. மின்சாரத்துறையும் அவர் பார்க்கிறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறையும் அவர் பார்க்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறைக்காக மட்டும் ஒரு அமைச்சரை நியமித்து 24 மணி நேரம் வேண்டிய அளவுக்கு திமுக ஊழல் நடந்திருக்கு. அந்த துறையும் அவர்கிட்ட, மின்சாரத்துறையும் அவர்கிட்ட கொடுத்துருக்கு. நான் ஏற்கனவே நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி சுகாதார செயலராக கொள்ளையடித்தவர் ராதாகிருஷ்ணன். அதற்கு பிறகு திமுக ஆட்சியில் ஒரு வருடம் சென்னை மாநகராட்சி ஆணையராக கொள்ளையடித்தார். மீண்டும் சுகாதார செயலராக கொள்ளையடித்தார். கடைசியாக கொள்ளையடிப்பதற்கு இவர் வந்தவர் என்பதற்காக தான் ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்து மின்வாரியத்தை நியமித்தார். அவரையே அங்க தொடர வச்சிருக்கீங்க, என்ன சார் மின்சாரத்துறை நிர்வாகம் பண்ண போறீங்க? அவரு நண்பர் கேட்டாரு, அமைச்சர் வீடியோ வெளியிட்டாரு, இது நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னதோட தொடர்ச்சி தான். இந்த ஆட்சி நல்லா இருக்க கூடாது, நாசமா போட்டு திமுக விரும்புது, அதிமுக விரும்புது. பண்ணுவாங்க, ஃபியூஸ பிடிங்கி விடுவாங்க, ஒயரை கட் பண்ணி விடுவாங்க, மின்வாரிய தொழிலாளர்களை தூண்டி விட்டு வேலைகளில் ஈடுபடுவார்கள். இதெல்லாம் சமாளிச்சு தான் இதுதான் அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். புரியுதா? இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த திமுக ரெண்டு பேரையும் சகிச்சுக்க முடியல. நீங்க வந்து பரவாயில்லைங்க, நான் வந்து பரவாயில்ல, எவ்வளோ சினிமா நடிச்சு வந்து உட்கார்ந்துட்டு எப்படிங்க இதை சகிச்சுட்டு அவன் ஆட்சி நடத்தணும், நாசம் பண்ணலாம். இப்படி நடக்கிறதுனால நாம தான் கஷ்டப்படுறோம். நாம எல்லாரும் சேர்ந்து கண்டிக்கணும். ஓகேங்களா? சாப்பாடு நடக்குதுங்க. பீச பிடிங்கி விடுறது, குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளில் வேண்டுமென்றே மின்சார இணைப்பை துண்டிக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாரு. சார், நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது தொடக்கம். அவர் ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த 1920 பிஜேபி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவர் நடத்தி கொண்டிருந்த ரெனியூ பண்ணியிருக்காரு. இது அரசியல் இயக்கமாக இன்னும் உருப்பெறவில்லை. அது ஷேப் வந்த பிறகு நாம் கருத்து சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எடுக்கலன்னா சொல்ல முடியாதுங்க. லாண்ட் ஆர்டர் ரிவ்யூ 2-3 ரிவ்யூ சிஎம் நடத்திட்டாரு. இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் படை தொடக்க விழா நடக்குதுன்னு நினைக்கிறேன். போதைப் பொருளுக்கு 2-3 ஆய்வுகளை செய்து விட்டார். தமிழக அரசை பார்த்து சொல்லிக் கொள்வது ஒன்றுதான், காவல்துறையின் முக்கால்வாசி ஈரல் திமுக ஆட்சியில் அழுகி போய்விட்டது. அதை சரி செய்வதற்கான பணி கொஞ்சம் கடினமான பணி. முதல்வர் அதில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் உழுக்க வேண்டியது. கீழ்மட்ட காவல்துறை கரம் கோர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை முதல்வர் செயல்படுத்தினால்தான் இந்த அளவுக்கான சேஞ்சஸ் வரும். இல்லைன்னா நீங்க மேல டாப்ல 2 பேரை மாத்துறீங்க, கமிஷனர் மாத்துறீங்க, இதெல்லாம் மாத்தீங்கன்னா அதே ஆள் தான் இருக்காங்க. இப்ப நீங்க ராஜநகர் ஸ்டேஷன் போன 6 மாசம் முன்னாடி அதே இன்ஸ்பெக்டர் தான் இப்போ இருப்பாரு. டவுன் ஸ்டேஷன் அதே இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாரு. இத மாத்தா எப்படி சரியாகும்? சோ இந்த சீரமை புரிதப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆலோசனையாக சொல்கிறேன். லுக் மாரிதாஸ் பேசுனது அஃபென்ஸான்னு கேட்டீங்கன்னா, பேசுனது எழுதுனது அஃபென்ஸான்னு கேட்டீங்கன்னா அஃபென்ஸா இருக்கலாம். நான் மறுக்கல. சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் பல முறை சொல்லியிருக்காங்க, ஒரு வழக்கில் கைது எப்போது அவசியம். சாட்சிகளை கலைச்சிருவாரு, தடங்களை அழிச்சுவாரு, ஓடி போயிடுவார் என்றால் தான் மாரிதாஸ் அவர்கள் பொதுவெளியில் இருப்பவர். தினந்தோறும் அரசை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் மேல எஃப்ஐஆர் போடுங்க. நான் வந்து தப்பு சொல்றேன். எஃப்ஐஆர் போடுங்க, கோர்ட்ல சார்ஜ் ஷீட் போடுங்க, நீதிமன்ற வழக்கை எதிர்கொள்ளட்டும். ஆனால் கைது அவசியமே இல்லை. திரு மாரிதாஸ் அவர்கள் நான் இல்லைங்க, என்னோட குளோனுங்க மறுக்க முடியுமா? முடியாது. அப்புறம் எதுக்கு அரெஸ்ட்? கூட இருக்கிற அதிகாரிகள் அல்லது அமைச்சர் பெருமக்களை தூண்டி விடுவாங்க. நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் 2 மாதங்களில் தாவேக ஆட்சி கவிழும் என்று திமுக தலைவர் சொல்வது அவருக்கு அழகல்ல என்று சொன்னார். சில நாட்களுக்கு முன்பு பொதுக்கூட்டத்திலே பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாட்களிலே 2 கால்களிலே
இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விரைவில் கவிழும் என்று சொன்னார். இந்த இரண்டு கட்சிகளும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1,72,00,000 மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது மக்களின் தீர்ப்பு. இதை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். எல்லாரும் சைக்கிள் ஓட்ட பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே எல்லாரும் சைக்கிள் ரேஸ் போயிட முடியாது. முதல் நாள் குரங்கு போடுவீங்க, கீழே உழுவீங்க, முட்டில் அடியில் அடிபடும். பிறகுதான் உங்களால் அழகாக சைக்கிளை ஓட்ட முடியும். தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோருக்கு அரசியல் அனுபவமே கிடையாது. அதற்கு பிறகுதான் நிர்வாக அனுபவம். நாம் அனைவரும் 1,72,00,000 பேர் சேர்ந்து வாக்களித்து அந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலமாவது இந்த அரசுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? 2 மாசத்துல கவிழும், 3 மாசத்துல கவிழும் இரண்டு திராவிட கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஒருவேளை 2 மாதத்திலே தாவேக ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் தேர்தல் வருமானால் 230 இடங்களில் தாவேக வெற்றி பெறும். தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் அவர்களோடு தமிழக மக்கள் இருக்கிறார்கள். இந்த எதிர்க்கட்சிகள் அத்தனையும் ஒரு புறம் இருக்கின்றன. சரி, ஒருவேளை 2 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்து தேர்தல் நடந்துச்சுன்னா திமுகவாவது போட்டி போடுற நிலைமையில இருக்கு. அதிமுக கட்சி இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை யோசிக்க வேண்டும். அதிமுக ஒரு கட்சி இருக்கா? கொத்தாக சாரியாக அதிமுகவில் இருந்து அணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவை நோக்கி. தோழர்களே, 4/5/2026 ரிசல்ட் சாயங்காலம் வந்து 108 தாண்டல தாவேகா. இவங்க 47, திமுக 72. யாருக்கு என்ன பண்ண தெரியல. ரிசல்ட் பார்த்து இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா அழுகுறாரு. எப்படி விஜய் வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது என்று அன்றைய துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும் துர்கா ஸ்டாலின் சேகர் பாபு கூப்பிட்டு, தம்பி அழுது நீங்க எல்லாம் எதுக்குறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர் பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு